ஊமை. இன்றைக்கு கூட ரொம்ப முக்கியமான ஒரு ஊமையை நாம் தியானிக்கப் போகின்றோம். ஊமையின் தலைப்பானது நிலத்தின் மறைந்த பொக்கிஷம். நிலத்தின் மறைந்த பொக்கிஷம், hidden treasure in the land. ஆதார வசனம் மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கின்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது ஒரே ஒரு வசனத்தில் இந்த நிலத்தின் மறைத்த பொக்கிஷத்து குறித்தான ஆழமான சத்தியத்தை கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறார். அப்போ இது ரொம்ப விசேஷமான ஒரு வசனமானது. இதில் ஆழமான விஷயம் என்ன உள்ளடங்கி இருக்கின்றது என்னால் கர்த்தர் இயேசுவுடைய அன்பு இதில் பார்க்குறோம். அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதுனாக்கா, பரலோக ராஜ்யம் நிலத்தில் பொதிக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கின்றது சொல்லிட்டு என்ன சொல்கிறாருனாக்கா, அதை ஒரு மனுஷன் கண்டு ஃபஸ்ட்டு அந்த பொக்கிஷத்தை அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன பண்ணுறாருனாக்கா, அதை மறைத்து வைக்கிறார். இந்த ட்ரெஷரை எடுத்து வெளியே எடுக்கலை, மாறாக அந்த ட்ரெஷரை என்ன பண்ணுறாரு, மறைச்சிட்றார். மறைச்சிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போயிட்டு அவருக்கு இருக்கிறது எல்லாத்தையும் விற்று அந்த பொக்கிஷத்தை வாங்குறதில்ல, மாறாக அந்த நிலத்தையே வாங்குறார். இதுதான் பாயிண்ட், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்போ கேள்வி என்னன்னாக்கா, இந்த வசனத்தில் பொக்கிஷம் முக்கியமா அல்லது நிலம் முக்கியமா? இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த ஓமையை தியானிக்க போகின்றோம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். அப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா, அந்த மனுஷன் அந்த பொக்கிஷத்துக்காக அந்த நிலத்தையே வாங்குறார். இது ஆச்சரியம். அப்போ இது நம்ம எப்படி தியானிக்கலாம் பார்க்கும்போது வாசிக்கலாம். ஒரு வசனம் மத்தேயு 13:11. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லைன்னு சொல்கிறார். அப்போ இந்த ஒரு ஓமையுடைய ரகசியம் ஒன் செட் ஆஃப் பீப்புள் என்ன ஆகுனாக்கா, அவங்களுக்கு என்ன தான் சொன்னாலும் புரியாது. ஏன்னாக்கா இதில் என்ன அடங்கி இருக்குதுன்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கிறது. ஒன் செட் ஆஃப் பீப்புளுக்கு அது புரியாது, அது அவங்களுக்கு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் யாருக்கு தான் இது சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டாக்கா, மத்தேயு 13:16 இப்படியா சொல்லுது, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியவான்கள். அப்போ இன்னைக்கு இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியம், அதாவது இந்த ஓமையுடைய சத்தியம் யாரெல்லாம் கேட்குறாங்களோ, யாரெல்லாம் வேதத்திலேருந்து பார்க்குறாங்களோ, அவங்கெல்லாம் பிளஸட், பாக்கியவான்றாங்க. அப்படியே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஓமை ஒரு புது சிருஷ்டிக்கு மிக மிக அவசியமாயிருக்கின்றது. தேவன் நமக்கு இந்த ஒரு ஓமையில் மாபெரும் அழைப்பை குறித்தான சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இதில் நம்ம தியானிக்க பார்க்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே பரலோக ராஜ்யம் சொன்ன போனாக்கா இது மாபெரும் அழைப்பு. திஸ் இண்டிகேட்ஸ் த ஐ கால் ஆர் த எவன்லி கால். அப்போ இந்த ஒரு பரலோகோடைய அழைப்பு இந்த சுவிசேஷ யுகத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டாக்கா, நோ. இது கொஞ்சம் பேருக்கு தான் இந்த ஆசீர்வாதமான அழைப்பு இருக்கின்றது. அந்த ஒரு மனசில் வச்சு இப்போது இந்த ஒரு ஓமையை கொஞ்சம் நிதானமாக தியானிக்கலாம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் பொதிக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன இன்றைக்கி கண்டுபிடிக்கணும்னாக்கா, பொக்கிஷம், த ட்ரெஷர், அது எதை குறிக்கிறது? அப்போ அந்த நிலத்தையே வாங்கிடுறார்.
அந்த நிலம்னா என்ன, அந்த கண்டுபிடிக்கிற மனுஷன் யார் அப்படின்னு இந்த ஒரு ஓமையில் 3 கேள்வி போடலாம். ஃபஸ்ட்டு, வாட் த ட்ரெஷர் மீன் இட். ரெண்டாவது, அந்த நிலம், அந்த பொக்கிஷத்தை பார்த்துட்டு மறைச்சிட்டு அந்த நிலத்தையே வாங்கிடுறார். அப்போ அந்த நிலம்னா என்ன, அதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே அதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டார்னார். யார் அந்த மனுஷன் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா அவர் தான் கர்த்தர் இயேசு. அப்போ நிலம் எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி போட்டாக்கா, நம்ம மற்ற ஓமையில் கூட பார்த்துட்டோம். நிலம்னா என்ன அர்த்தம்னாக்கா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பார்த்துட்டோம். நிலம் உலகம். அப்போ கண்டுபிடிச்ச மனுஷன் கர்த்தர் இயேசு. அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, இங்கே கர்த்தர் இயேசு இந்த நிலத்தில் இருக்கிற உலகத்தில் ரொம்ப முதலாம் வருகையில் கவனித்து பார்த்தார். பார்க்கும்போது அந்த நிலத்தில் ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டார். அந்த பொதுவாக பொக்கிஷம் என்னன்னாக்கா, இட்ஸ் ட்ரெஷர். இது விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். இதுதான் பொதுவாக ட்ரெஷருக்கு என்ன ஒரு மீனிங் கொடுக்கலான்னாக்கா, இட் இஸ் அ வெரி வெரி காஸ்ட்லியஸ்ட் திங். விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். அந்த பொருள் கர்த்தர் இயேசு எங்கே பார்த்துட்டா, இந்த பூமியில் பார்த்தார். அது கண்டும் பிடிச்சிட்டார். அப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு தன்னுடைய முதலாம் வருகையில் முதல் அவர் கண்டுபிடித்த ஒரு விஷயம் எதுவாக இருக்கலாம், வாட் இஸ் த ட்ரெஷர் மீன் இட் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இந்த ட்ரெஷர், இந்த பொக்கிஷம் தேவனுடைய பார்வையிலையும் சரி, கர்த்தர் இயேசுடைய பார்வையிலையும் சரி, உலகத்திலையும் அது மேலான ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய ஒரு பொக்கிஷம். அது என்னவா இருக்கலாம்? ட்ரெஷர், பொக்கிஷம், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, விலை மதிக்க முடியாத ஒன்று அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது என்ன, அது பொக்கிஷம், வாட் த ட்ரெஷர் மீன் இட், எதுவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கேள்வி போட்டாக்கா, வாசிக்கலாம் வசனம். சங்கீதம் 116:15, சாம்ஸ் 116:15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ப்ரெஷியஸ். ப்ரெஷியஸ் இன் த சைட் ஆஃப் த லார்ட் இஸ் எ டெத் ஆஃப் தி சைட். அப்படின்னா இந்த ஒரு பொக்கிஷம், இந்த ஒரு ட்ரெஷர் யாரை குறிக்கிறதுனாக்கா, உண்மையான திருச்சபை பிள்ளைகள், த ட்ரூ சர்ச் கிளாஸ். அதுலேயும் அவருடைய ஜீவபலி, தியாகமான மரணம், அதுதான் பொக்கிஷம், அதுதான் திருச்சபை பிள்ளைகள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ கர்த்தர் இயேசு தன்னுடைய முதலாம் வருகையில் முதல் இந்த உலகத்துக்கு வந்து அவர் கண்டுபிடிச்சிட்ட பொக்கிஷம் யாராக தான் இருக்கலாம்னாக்கா, 12 அப்போஸ்தலர்கள் மற்றும் சீஷர்கள். இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்ச உடனே ஒரு விஷயத்தை செய்கிறார். அவர் என்ன பண்ணிட்டார்னா, உடனே அதை மறைச்சிட்டார். அப்போது இது என்ன குறிக்குதுனாக்கா, பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், கர்த்தர் இயேசு அவருடைய முதலாம் வருகையில் இந்த உலகத்துக்கு வந்தார். வந்தோடனே அந்த ஒரு 12 அப்போஸ்தலர்கள் மற்றும் சீஷர்களை அவர் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சிட்டு அவர் சென்று அவருக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று அந்த பொக்கிஷத்தையே வாங்கிட்டார். இல்லை, அந்த பொக்கிஷத்தை வாங்கல, அவருக்கு உண்டாதெல்லாம் விற்று அந்த நிலத்தையே வாங்கிட்டார். இதுதான் ஆச்சரியம். ஏன் அந்த நிலத்தையே வாங்கிட்டார்னாக்கா, அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அல்டிமேட் ஏம், கோல், ஆம்பிஷன் இருந்து அந்த பொக்கிஷத்தை எடுக்கணும். ஆனால் அந்த பொக்கிஷம் எங்கே மறைச்சிருக்குதுன்னா, அந்த நிலத்தில் மறைச்சிருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டார்னாக்கா, அந்த பொக்கிஷத்து மேலே அவ்வளோ பிரியம் வச்சதுனால அந்த நிலத்தையே வாங்கிட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த பொக்கிஷம் வேணும்னாக்கா அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, விற்று அந்த நிலத்தை வாங்கிட்டார். காரணம்,
அவர்கிட்ட அந்த அளவுக்கு அந்த சந்தோஷம் அந்த பொக்கிஷம் மீது, அவருடைய திருச்சபை மீது. அதனால தான் அந்த பொக்கிஷத்துக்கு அந்த பொக்கிஷத்துக்கு பக்கத்து இருக்கக்கூடிய அந்த நிலத்தையே அவர் வாங்கிட்டார். அப்போது இது என்னன்னாக்கா பரலோக ராஜ்யம் அந்த பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கின்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்போ பொக்கிஷத்தை இருந்தாலும் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரெஷர் கிடச்சிச்சுனாக்கா நம்ம எடுத்துருவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாருன்னா உடனே அதை மறைச்சிட்டார். இதுதான் ஆச்சரியம். தேவன் கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் திருச்சபையை மறைச்சிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்விட்டா இது ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இதை தியானிக்கலாம் பாருங்கள். முதலாம் வருகையில் அப்போஸ்தலன் பவுல், அப்போஸ்தலன் பேதுரு, அப்போஸ்தலன் யோவான் பகிரங்கமாக நல்ல சுவிசேஷத்தை உலகம் எங்கும் போய் அறிவித்தாங்க. அவங்கள எதையும் மறிக்கலை. அப்போது இது என்ன குறிக்கிறது? கர்த்தர் இயேசு வந்தார், அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டார், கண்டுபிடிச்ச விட்டு அதை மறைச்சிட்டார். இதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணுனாக்கா, முதல் பேசுகிற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, சத்தியத்தை கேட்டு ஞானஸ்தானம் எடுத்தோம். அதுதான் தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. இப்போ ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தரை நான் சபை வகுப்பார் அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுமா? ஐ ஆம் த சர்ச் கிளாஸ் அப்படின்னு சொல்ல முடியாமான்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிக்கு மத்தியில் நாமளே ஒரு தீர்ப்பு சொல்லிடுறோம். வி ஆர் கிவிங் பாசிங் த ஜட்ஜ்மெண்ட். பிரதர் அவர் சபை வகுப்பார், பிரதர் இவர் திரள் கூட்டர் பிரதர் அப்படின்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்தால் கொடுத்துடலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரெல்லாம் சத்தியத்தை கேட்டு தேவனோட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகள் ஒருத்தர் கூட நான் சர்ச்சு கிளாஸு இல்லை அவங்க சர்ச்சு கிளாஸுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இது குறிக்குது கர்த்தர் இயேசு அவருடைய முதலாம் வருகையில் வந்து பொக்கிஷத்தை பார்த்தோன்னு மறைச்சிட்டார்னாக்கா நோபடி கேன் டெல் தட் ஐ ஆம் த சர்ச் கிளாஸ். நோபடி கேன் டெல். அந்த ரிவீல் பண்ண முடியாது. அதுதான் மறைக்கப்பட்ட ஒரு சத்தியம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒன்று மாத்திரம் நம்ம உறுதி, நாம் எல்லாம் அழைக்கப்பட்ட நிலையில் இருந்துட்டோம். அடுத்து அழைக்கப்பட்டு சத்தியத்தை கேட்ட பிறகு ஞானஸ்தானம் எப்போ நாம் பெற்றுக்கொண்டோமோ, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்தோமோ, அந்த நாள் முதல் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் உண்மையுள்ளவர்கள், த ஃபெய்த்ஃபுல் பர்சன், யாருமே சொல்ல முடியாது. அது யார்? 2 பேருக்கு மட்டும் தான் இப்போ இருக்க தெரியும்னாக்கா தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் மட்டும்தான் தெரியும். அதான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாரு, அந்த ட்ரெஷர் கண்டுன்னு மறைச்சிட்டார். இது என்ன, ஏன் மறைக்கணும்னாக்கா, ஒருத்தர் சத்தியத்தை கேட்பதற்கேற்ப ஒரு வாழ்க்கை, அதற்கேற்ப ஒரு குணலட்சணத்தை காட்ட வேண்டும். பேசுகிற சத்தியம் அதன்படி வாழ வேண்டும். அது குடும்பத்தில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம். எப்போ அவர் அதுக்கேற்ப ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய ஓட்டத்தை முடிக்கிறாரோ அப்போ தான் அவர் சபை அங்கத்தினராக ஆகப் போகிறார். அப்புறமா தான் அவருக்கு தெரியும். இந்த மாதிரி தான் சபை அந்த 1,44,000 அந்த இலக்கு முடித்த பிறகு தான் அவர் சபை வகுப்பார்ன்னு தெரியும். அதுதான் கர்த்தர் இயேசு வந்து அந்த பொக்கிஷத்தை மறிக்கிறார். மறிச்சிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த பொக்கிஷத்தை ஃபஸ்ட்டு அவருக்கு ஏம், கோல், ஆம்பிஷன், ட்ரெஷர் தான். ஆனால் அந்த ட்ரெஷருக்காக என்ன வாங்கிடுறாருனாக்கா, அந்த நிலத்தையே வாங்கிடுறார். அப்போ என்ன இதோடைய மீனிங்னாக்கா, எப்போ 1,44,000 சர்ச் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் இந்த உலகமே கர்த்தர் இயேசுக்கு சொந்தமாயிடும். இதுதான் இது மீனிங். இந்த பாயிண்டோடு நம்ம இந்த ஒரு உவமையை நாம் தியானிக்கலாம். இப்போது மத்தேயு 13:44 அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தின் பொதிக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது.
அப்படின்னாக்கா அந்த பொக்கிஷம் 1,44,000 பேர் சபை வகுப்பார். இதை ஃபஸ்ட்டு 12 அப்போஸ்தலர்கள் ஒரு சில சீஷர்கள் கர்த்தர் இயேசு பார்த்துட்டார். பார்த்து உடனே என்ன பண்ணிட்டாரு, மறைச்சிட்டாரு. இஸ் ஹிடன். ஏன்னாக்கா அந்த 1,44,000 இந்த கம்ப்ளீட் சர்ச்சு இலக்கு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதை மறைச்சிட்டார். ஆனாக்கா அந்த 1,44,000 அந்த சர்ச் இஸ் கம்பேர்ட் வித் ஹிடன் ட்ரெஷர். அதை அவர் வாங்கிக்கிறார். அவருக்கு சொந்தமாக்கிறதுக்கு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று, தட் இஸ் த ransom sacrifice இஸ் கோயிங் டு கிவ் ஃபார் ஆல். விட்டு தனக்கு உண்டானவர்களை விற்று அந்த பொக்கிஷத்தை வாங்குறதில்ல, அந்த நிலத்தையே வாங்குறாருனாக்கா, நாட் ஓன்லி ஹஸ் given the ransom for the church, not only he has given the ransom for the Israel people, rather our Lord Jesus Christ has given the ransom for all the mankind. அதுதான் அந்த நிலத்தையே வாங்குகிற ஒரு விஷயமா இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் நிலத்தை பொதிக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட கூட நம்ம இன்னொரு உவமையை கூட தியானிக்கலாம். அடுத்து நம்ம தியானிக்க போகிற ஒரு உவமை பேர்ல், முத்து. இதை குறித்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, அங்கே என்ன சொல்லிட்டாருனாக்கா, பரலோக ராஜ்யம் நிலத்தில் பொதிக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த இடத்துல சொல்லிட்டாருனாக்கா, பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. நல்ல முத்து தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு வியாபாரி இருக்கிறார், அவர் ஒரு நல்ல முத்து தேடுகிறார், அது தேடுறார். இஸ் சர்ச்சிங் ஃபார் த குட் பேர்ல். அதை பார்க்குறார். சரி, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அவன் விலை உயர்ந்த முத்தை கண்டு போய் தனக்கு உண்டானவரை எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கின்றான். இவ்வளோதான் இந்த வசனம் பேர்ல். அப்போ அந்த வியாபாரி என்ன பண்ணிட்டார்னா, விலை உயர்ந்த முத்தை ஒன்று கண்டுபிடிச்சிட்டாராம். அதை கண்டுபிடிச்சிட்டு அதை வாங்கிறதுக்கு அவருக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று அந்த முத்தை வாங்குறார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம புரிகிற மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாருங்கள், ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். இந்த ஒரு விலை உயர்ந்த முத்து அந்த முத்துவுடைய சொந்தக்கார்கிட்ட இருக்குது. இப்போ இந்த வியாபாரி என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த முத்து மேலே ரொம்ப ஆசை வச்சிட்டார். இப்போ அந்த முத்துவை எப்படின்னா சொந்தமாக்கணும்னு சொல்லிட்டு அந்த முத்துவுடைய சொந்தக்கார்கிட்ட போயிட்டு கேட்குறார், இந்த முத்து எனக்கு கொடு. ஏன்னாக்கா இது மேலே நான் ரொம்ப ஆசை வச்சிட்டேன், ரொம்ப இஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருடைய முத்துடைய சொந்தக்காரர் சொல்கிறாரு, பார்ப்பா, நீ ஒரு வியாபாரி தான், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இது சாதாரண முத்து இல்லை, இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி பேர்ல். இது அவ்வளோ சுலபமாக யாராலுமே வாங்க முடியாது. அதற்கு வியாபாரி சொல்கிறாரு, எனக்கும் தெரியுது, ஆனால் இந்த முத்து மேலே நான் ரொம்ப ஆசை வச்சிட்டேன், எனக்கு இந்த முத்து ரொம்ப பிடிக்குது, அதை எப்படியாவது நான் வாங்கணும், அந்த முத்து எனக்கு சொந்தமாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கோ. அதோடைய மதிப்பு, அதோடைய விலை, அதோடைய காஸ்ட் என்ன அந்த வியாபாரி கேட்குறார். அதுக்கு அந்த முத்துடைய ஓனர் சொல்கிறாரு மறுபடியும், இது ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, இது ரொம்ப அபூர்வம். ஒருவேளை நீங்கள் ஆசைப்பட்டாக்கா சொல்கிறாரு, சொல்லிடுறார், அதோடைய விலையை சொல்லிடுறார். இஸ் டெல்லிங் த காஸ்ட் ஆஃப் தட் பேர்ல். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வியாபாரி என்ன பண்ணுறாருனாக்கா, அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போயிட்டு
தனக்கு உண்டானவர்களை எல்லாத்தையும் விற்று அதை வாங்குறார். When he found one pearl of the great price, went and sold all that he had and brought it. அது வாங்குறார். இந்த சிந்தையோடு நம்ம இந்த ஊமைக்குள் போகலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்போ கர்த்தர் இயேசு இந்த முத்து குறித்தான ஊமையை சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இதில் 3 முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு முத்து, ரெண்டாவது அந்த முத்தை விரும்பிய வியாபாரி, மூணாவது அந்த முத்துடைய ஓனர். காரணம் அவர்கிட்ட தான் இந்த இருக்குது இந்த முத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போது அந்த ஓனர் சொல்லிட்டாரு அதோடைய விலை என்ன. அதுக்கு அந்த வியாபாரி என்ன சொல்கிறாருனாக்கா, எஸ் ஐ அக்ரி, தனக்குண்டானவர்கள் எல்லாத்தையும் விட்டு அந்த முத்தை சொந்தமாக்கி கொள்கிறார். இப்போ அதை கண்டுபிடிக்கணுன்னாக்கா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த முத்துனா என்ன? அது ரொம்ப காஸ்ட்லி. முத்தை கண்டுபிடித்து அவருக்கு உண்டாதவனை எல்லாத்தையும் விற்று அந்த முத்தை வாங்கி கொள்கிற அந்த வியாபாரி யார்? மூணாவது, அந்த முத்துடைய சொந்தக்காரர் யார்? இது நம்ம பார்க்கலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். அப்போ இந்த முத்து எதை குறிக்கிறது, அல்லது இந்த முத்து யாரை குறிக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி போட்டாக்கா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 34 verse 16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகள் ஒன்றும் ஜோடி இராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசனம். Seek ye out of the book of the Lord and read, no one of these shall fail, none shall want their mate, for my mouth it hath commanded, and his spirit has gathered them. So there is a mate. அங்கே ஒரு ஜோடி இருக்கும். அதான் வேதத்தை முறையாக கற்பது எப்படின்னு முதல்ல இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும், தேர் எ லிட்டில் அண்ட் ஏர் எ லிட்டில். அப்போது இந்த முத்து குறித்தான ஒரு சத்தியம் பைபிளில் தேவன் வேறு எங்கேயோ வச்சிருக்கிறார். எங்கே முத்தை குறித்து பேசியிருக்கிறார் இதை நம்ம பார்க்கணும். எங்கேயாவது பேசியிருக்காரா, அல்லது இந்த முத்தை யாரையாவது அதை ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரா அப்படின்னு நம்ம சிந்திக்கும்போது, நம்மெல்லாம் ஃபாலோஅப் கிளாஸில் இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்த்துருக்கலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 31 verse 10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது, முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. Who can find the virtuous woman, for your price is above the rubies இருக்குது. அங்கே தமிழில் ஒரு முத்துக்கல்னு இருக்குது. அப்போது இந்த குணசாலியான ஸ்திரீ இது ஒரு நல்ல பெண்ணு. இந்த நல்ல பெண்ணை கண்டுபிடிப்பவர் யார்? அவங்களை என்ன மாதிரி ஒப்பிட்டு பேசுகிறாங்கனாக்கா, விலை மதிக்க முடியாத முத்துக்களை பார்க்கிலும் அவங்களுடைய ப்ரைஸ்லெஸ், ரொம்ப உயர்வு அப்படின்னு சொல்கிறார். அப்போ யார் இந்த ஸ்திரீ? இந்த குணசாலியான ஸ்திரீ யார் அப்படின்னு நம்ம தேடும்போது, அப்போஸ்தலன் பவுல் இந்த ஒரு நல்ல பெண்ணு, இந்த குணசாலியான ஸ்திரீ யாருன்னு ஒரு வசனத்தில் வச்சிருக்கார். அதை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியன் சாப்டர் 11 verse 2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கிறார். அப்போ நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. அப்போனாக்கா யாருனாக்கா இந்த நல்ல கன்னிகை யாருனாக்கா அதுதான் திருச்சபை.
ஒரே புருஷன் கர்த்தர் இயேசு. அப்போ இந்த வசனத்தில் குணசாலியான ஸ்திரீ அது யாருன்னா திருச்சபைக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போது ஒரு குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அப்படின்னு பார்க்கணுக்கா த சர்ச் இஸ் மோர் ப்ரெஷஸ் தேன் த போல். அப்போ இப்போ ஒரு கேள்வி என்னக்கா, இந்த பூமியில் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நபர், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஜனம் யாரை சொல்லலாம்னாக்கா அது முத்து. அது யாரை அடையாளப்படுத்துகின்றதுன்னா உண்மையான திருச்சபையை அடையாளப்படுத்துகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ இங்கே பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது சொல்லும் போது இந்த முத்து உண்மையான திருச்சபையை குறிக்கின்றது, த ட்ரூ சர்ச் கிளாஸ். அப்போ இந்த திருச்சபை மேலே தான் அந்த வியாபாரிக்கு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு. அப்படியே அந்த திருச்சபை சர்ச் கிளாஸ் 1,44,000 தான் கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில் வரும்போது இந்த சர்ச் கிளாஸ் மேலே தான் ரொம்ப ஆசைப்பட்டார். இதை எப்படியாவது அவர் சொந்தமாக்க வேண்டும் என்பதற்கு ரொம்ப முயற்சி செய்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து வியலுயர்ந்த முத்து எது கண்டுபிடிச்சிட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கண்டுபிடிச்சிட்டு அதை தனக்கு சொந்தமாக்க முயற்சி செய்கிறார். அந்த முத்து ஒரு சொந்தக்காரர் வந்துட்டு பிதாவாகிய தேவன். இப்போ இது என்னன்னாக்கா அந்த வியாபாரி கிட்ட அந்த முத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட போகிறார். கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவன்கிட்ட போகிறார். பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு, இந்த 1,44,000 பேர் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப அபூர்வம், தேர் ஆல் புது சிருஷ்டி, என்னுடைய பிள்ளைகள், த பெக்யூலியர் பீப்புள், ராயல் ப்ரீஸ்ட்ஹுட், இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லி, இதை வாங்கினாக்கா ரொம்ப நீ செலவு செய்யணும்னு சொல்கிறார். அந்த செலவு என்னன்னாக்கா இட் காஸ்ட். உன்னையே நீ ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால தான் இவங்களை மீட்கெடுக்க வேண்டும். யூ ஹவ் டு ப்ரைஸ் த ransom sacrifice ஃபார் ஆடம். அதுதான் உனக்கு உண்டாத எல்லாத்தையும் விட்டால் மட்டும்தான் இந்த முத்துக்கு நீ சொந்தக்காரர் முடியுன்றார். அந்த முத்தின் சொந்தக்காரர் பிதாவாகிய தேவன். இப்போ அந்த வியாபாரி அந்த முத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த திருச்சபை மேலே நான் ரொம்ப அன்பு வச்சுட்டுக்கிறேன். கர்த்தர் இயேசு சொல்கிறார், இப்போ உன்னுடைய முத்து, திஸ் pearl பிலாங்ஸ் டு ஹெவன்லி ஃபாதர், இப்போ நான் சொந்தமாக்கணும். இந்த பேர்ல், இந்த திருச்சபை பிள்ளைகள் பிதாவாகிய தேவனுக்கு தான் சொந்தக்காரன் எங்கன்னா வசனம் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி போட்டாக்கா வாசிக்கலாம். வசனம் யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், Gospel of John chapter 17 verse 6 சொல்கிறாரு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கொய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். There belongs to you. You are the owner of the pearl, the Almighty God. இப்போ நான் உம்முடையவாக இருந்தவர்களை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க நீங்கள் சொல்லிட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இதில் என்ன நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கணுனாக்கா, பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தர் இயேசு செல்லப்பிள்ளை, அவருக்காகவே அவராலவே இந்த ஒரு உலகத்தையும் அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு மூலியமாக அவர் ஒரே பேரான குமார்கிட்ட சொல்கிறாரு, இந்த பேர்ல் ரொம்ப 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 காஸ்ட்லி, ரொம்ப அபூர்வம். நம்மளை எந்த அளவுக்கு எலிவேட் பண்ணி வச்சுக்கிறாருனாக்கா, எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்லிக்கிறாருனாக்கா, அந்த ஒரு திருச்சபையை நீங்கள் வாங்கினோன்னாக்கா, உங்களுக்கு சொந்தமாக்கணுன்னாக்கா, உன்னையே நீ ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அந்த அளவுக்கு நம்மளை எஸ்டிமேட் பண்ணி வச்சுக்கிறார்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அடுத்த அந்த வியாபாரி உடைய கேரக்டர் நம்ம பார்த்தாக்கா, கர்த்தர் இயேசு அவருடைய அன்பு, த அன்கண்டிஷ்னல் லவ், த அகாப்பே லவ் சபை மேலே எப்படி இருந்துச்சுனாக்கா, அவருக்கு உரியதை எல்லாத்தையும் விற்றுனாக்கா, அவர் அந்த லோகாசம் இருக்கும் போது பிதாவாகி தேவனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தார். அவர் எந்த அளவுக்கு தாழ்த்தி கொண்டார்னாக்கா, அந்த மனித ரூபமாக எடுத்துக்கொண்டு இந்த ஒரு மனிதனாக உயிரையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். He gave the ransom for all. ஈடுபடி புண்ணியம் கொடுத்து தன் உயிரையே கொடுத்து அந்த விலை உயர்ந்த அந்த ஒரு முத்து போல அந்த விலை உயர்ந்த அந்த திருச்சபையை அவர் சொந்தமாக்கி கொண்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இது தாங்க இந்த முத்துக்குரிதான ஒரு சத்தியத்தை நம்ம தியானித்திருக்கின்றோம். மறுபடியும் வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மத்தேயு 13:45. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த அந்த முத்தை கண்டு போய் தனக்கு உண்டானவர்களை எல்லாத்தையும் விற்று அதை சொந்தமாக்கி கொண்டார். இப்படித்தாங்க கர்த்தர் இயேசு திருச்சபையை சொந்தமாக்கி கொண்டிய விஷயம். இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் அவனு பார்க்கும்போது, நாம் சாதாரணமாக இந்த உலகத்தில் ஜீவிக்கிற மனுஷி அல்ல. அதான் நம்ம சகோதரர்கள் நம்மை எப்படி வாழ்த்துகிறார்கள் என்றால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் சொல்லலைங்க, கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். காரணம், கிறிஸ்து எப்போவோ நம்ம என்ன பண்ணிட்டார், அவருடைய கிரையினால் நம்மை பர்ச்சேஸ் பண்ணிட்டார். அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டார். ஆகையால் நாம் கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் ஆகிட்டோம். இப்போ கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு இந்த ஒரு பாடத்திலேருந்து, இந்த ஒரு ஓமையிலேருந்து நமக்கு என்ன மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாருனாக்கா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த வாக்குத்தத்தத்தோடு இந்த பாடத்தை முடிக்கலாம். சங்கீதம் 91:7. சங்கீதம் 91:7 வசனம் இப்படி சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. 1,000 shall fall at thy side and 10,000 at the right hand, but it shall not come near thee. எத்தனை தடவை இந்த ஒரு வசனத்தை நாம் தியானித்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இதோடைய பொருள் என்ன பாருங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், உண்மையுள்ளவர் வெகு சிலர். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த வசனத்தில் பொருத்தி போட்டாக்க, நாம் எல்லாம் ஒரு நாள் அழைக்கப்பட்ட நிலையில் இருந்தோம். அப்போது அழைக்கப்பட்ட நிலையில் வரும்போது அநேகர் சத்தியத்தை கேட்டாங்க. ஒரு சில பேர் ransom sacrifice கேட்டிருக்கலாம், சோல் கேட்டிருக்கலாம், எல் கேட்டிருக்கலாம், சர்ச் கேட்டிருக்கலாம், ட்ரினிட்டிக்கு ஓடிட்டுருக்கலாம். அதுதான் இது குறிக்குது. அப்போ அழைக்கப்பட்ட நிலையில் உன் பக்கத்தில் 16,000 பேர் விழுந்துட்டாங்க, மறுபடியும் ஓடிட்டாங்க பாபிலோனுக்கு. அப்பா, இந்த சத்தியம், இந்த உபதேசம் எனக்கு புரியாது, இந்த உபதேசம் எனக்கு தெரியாது. 10,000 பேர் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை, அவங்களும் இந்த சத்தியத்தை கேட்டு பேப்டிசம் எடுத்து நல்மன்ன சாட்சியின் உடன்படிக்கை எடுத்து சபைக்குள்ளே வருவாங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா, உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்துருவாங்க. இது யார் 1000 பேர் விழுவாங்கனாக்கா, சத்தியம் அவங்களுக்கு தெரியும், சத்தியத்தின் மேலே அன்பு இருக்குது. ஆனாக்கா அவங்களுக்கு வர சில சோதனைகள், சில அவமானங்கள், விசுவாச சோதனைகள், அது அவங்களால நிற்க முடியாது.
ஓடிடுவாங்க. ஆனால் கடைசி வரை நிலை நிற்பவனே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வார். அவர் தான் பிதாவாகிய தேவனுடைய பார்வைக்கும் கர்த்தர் இயேசுக்கு பார்வைக்கும் முத்து. அவங்க தான் பிதாவாகிய தேவனுடைய பார்வைக்கும் கர்த்தர் இயேசு பார்வைக்கும் பொக்கிஷம், ட்ரெஷர். அழைக்கப்பட்ட நிலையில் 10,000 பேர் விழுந்துருவாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் உன் பக்கத்துலேயே 1000 பேர் விழுந்துவாங்க. ஆனால் நீங்கள் இந்த பரிசுத்தமான விசுவாசத்தில் நிலை நிறுத்தால் அது உன்னை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தேவன் தாமே இந்த ஒரு ஓமையை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி. ஆமேன்.